இல்லை, அரசியல் களத்தில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் யாரோடும் கைகோர்க்கலாம். இதில் கொள்கை லட்சியம் என்கிற நிலைப்பாடெல்லாம் கிடையாது. அதிக இடங்களில் வெற்றி பெறுவது என்கிற அந்த நோக்கோடு தான் பயணிப்பார்கள். எனவே நான் குறிப்பிட்டது போல திரு எடப்பாடி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக என்று உருவாகி அது வலிமையடைமை என்றால் அந்த வலிமை மிக்க அதிமுகவோடு என்டிஏ வருகிறதா அல்லது என்டிஏ இல்லாமல் தாவேகாவோடு இவர்கள் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறார்களா என்பதெல்லாம் நீங்க சொன்னது மாதிரி டிசம்பர் அல்லது ஜனவரியில தெரிஞ்சிடும். ஓகே, சரி, டிசம்பர் ஜனவரியில தெரிஞ்சிடும். அப்படி தலையில ஒரே நிமிஷம். அப்படி ஒரு வலுவான மெகா கூட்டணி அமைந்து விட்டால் நம்ம விஜய் சொன்னார்ல, போட்டி என்பது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு. ஆமா, அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிஜேபி எடப்பாடி அதிமுக அது மூன்றாவது அணியா போயிடும்.